ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ தமிழில் கேம் அவுட்டு போகிறேன்னு போட்டிருக்கேன். ஆமாம் காய்ஸ், கேம் அவுட்டு போகிறேன். ஏன்னா இவங்க பண்ணுற இது அப்படி எதுக்கு இத்தனை நாள் வீடியோ வரல நீங்கள் கேட்பீங்க. கேட்க மாட்டீங்கன்னு தெரியும், நானே சொல்லிக்கிறேன். இருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா, கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலான்ட்டு தான் போயிருந்தேன். இது சொல்கிறதுக்கு எனக்கே வாய் கூசுது. நீ கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போனியாடா அப்படிங்கிறதான் தோணுது. என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி தட போகலாம் அப்படின்னு கொஞ்சம் வீடியோ கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் விட்டு விட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த கருணாக்கார டிவிடி பிளேயர் எப்படிங்கிறது. என்ன பண்ணி வச்சுருக்காங்கிறத மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஃபுல் ஹேக்கரு. சிஎஸ் புஷ் பண்ண போன ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஃபுல்லாக ஹேக்கரு. நான் போகிறான் பாருங்க. இவன்லாம் எதுக்கு தான் இருக்கான்னு தெரில. பாட்டையில் இவங்களுக்கு புஷ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லா ஆம்பளை நல்ல நல்ல பிளேயராக தான் இருக்காங்க. நல்ல பிளேயர் கூட ஒரு நார பிளேயர் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. எவ்வளவோ கவர் பண்ணி நின்று பார்ப்பேன், ஏதாவது தப்பிச்சலாமான்ட்டு பார்த்தா ஹேக்கர் முன்னாடி ட்ராக் அடிப்பேன். என் வாயிலே கண்ணை புள்ளிட்டு தெளிச்சுட்டு போயிடுவான். ஐயோ என்னடா இப்படி பண்ணுறீங்க. சரி கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கவங்களாம் ஏதாவது பிளாக் பண்ணி இது பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு யோசிச்சேன். பொறுமையாக ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சேன். நெத்திலே அடிக்கிறாங்க, வெறுத்தே போகுது. பெருசான கேம் அழிச்சிடலாமா என்ன இது இப்படி இருக்கேங்கிற மாதிரிக்கெலாம் தோணுச்சு. சரி என்னத்தையாவது கட்டுப்படுத்தி ஓடுவோம். கடைசியில் பாருங்க நான் எப்படி என்னவா மாறுதுங்கிறத மட்டும் பாருங்க. சம்பவம்லாம் பண்ணி போயிடும். இந்த மேட்சை பாருங்களேன். ஒரு பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல பிளேயராக கூட்டு போவேன். இதுக்காண்டியே வடக்கன்ஸை கூட்டு போவேன், எல்லாரையும் கூட்டு போவேன். எவன் வந்தாலும் சரி கேட்கறதே பாருங்க. கண்டெய்னருக்கு உள்ள கூடி பூந்து ஓடுவான். ஆடா நாரப்பா, ஏன்டா இப்படி உயிர்மொழியே வாங்குறீங்க அப்படிங்கிறப்பதான் இருந்துச்சு. சரி இருந்துட்டு போங்கடா, அடுத்தடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். ஏதாவது ஒரு இது கிடைக்குமா, திடீர்னு அவனுக்கு எதுவும் நெட்டு பக்கு எதுவும் ஆயிரத்தி வெளில அவனை மேட்ச்லேயே அவனை அப்படியே சீட் பண்ணி வெளில அனுப்ப மாட்டாங்களா அப்படிலாம் யோசிப்பேன். ஒரு ராணியும் கிடையாது. இவங்க கரண்டே சைட்டா வாங்கிட்டு எது வரானுங்களான்னு தெரிய மாட்டேக்கு. பாருங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செகண்ட் கூட ஆகாது, உள்ள பூந்து அடி வெளுத்து விட்டு போயிடுவான். சப்பா முடியலடா அவங்களோட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி என்ன எவ்வளவோ இது பண்ணியாச்சு, கொஞ்சம் பொறுமையாக ஆடி நம்ம அந்த தடவை எப்படியா கண்டிப்பாக கிராண்ட் அடிச்சிடணும். ஏதாவது ஒரு இது முயற்சி எது நடக்குமான்னு பார்த்தா இதுதான் நடக்கு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட் அவங்க அடிச்சிட்டாங்க. ஆனா அந்த மேட்ச்ல ஒரு சம்பவம் நினைச்சா அவங்க போடல. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேக்கர் பாத்தீங்கன்னா 3ஆவது ரவுண்டுக்கு மேல ஆஃப்லைன் போயிட்டான். அடித்த வச்சு பாயா எடுத்துட்டான் அந்த மேட்ச். சரி அந்த மேட்சை விட்டுருவான். அடுத்து இந்த மேட்ச் பாருங்க. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஹேக்கர் தான் கரெக்டா இருந்தான். நான் இதா மாறுறேன்னு சொன்னேன்ல, அது இந்த மேட்ச் தான். என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருங்க. டாப் குரூமோடு அது இது மட்டும் நல்ல பிளேயரா தான் இருப்பாங்க. ஹேக்கர் இந்த கீழே ஒருத்தன் படுத்து கிடக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஹேக்கர். நல்ல நல்ல பிளேயரா இருப்பானுங்க. பூரா இந்த மணி நாரப்பருகளோட சாச வச்சுக்கிட்டு புஷ் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. என்னவா மாறினேன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கரே அடிச்சு ஓடுற அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டாங்க கடைசியில். இந்த மேட்ச்சு ஹேக்கர் மேட்ச்சு இருந்தாலும் ஹேக்கரே அடித்து கும்மி விட்டு ஓடிட்டோம் என்னத்தையோ பண்ணி. சரி காய்ஸ், இந்த வீடியோவில் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன்ஸு பழைய நம்ம 90s மூவிஸ் இந்த மாதிரிக்கு எதுவும் பிடிக்குன்னா என்னோட சேனலில் போட்டிருக்கேன். என்ன ப்ரோ ப்ரொமோஷனா அப்படி கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள், கட்டாயம்லாம் ஒன்றும் பட்டல. கீழே லிங்க்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த பிக்சர் மட்டும் இதில் போட்டு விட்றேன், அக்கௌண்ட் இது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சவங்க சப்போர்ட் கொடுங்க. ஒன்றும் வலுக்கட்டாயமால ஒன்றும் சொல்லலை, பிடிச்சா மட்டும் பாருங்கள். சரி கேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த இடத்துல பாருங்கள், அவன் ஏடல் ஹெட்டாக அடித்தான். வெயிட் பண்ணி உட்காந்து ஒருத்தனையாக வர விட்டு அடிப்பேன். இந்த இடத்துல என்னடா உள்ளக்க ஒரு சவுண்டு கேட்க அப்படின்னு உள்ளே போய் பார்ப்பேன். டாப் குரோல் மல்லுகடி கிடப்பான். அவனே அடித்து முடிச்சு விட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சவுண்டு கேட்கும். பொறுமையாக வெளில போய் அடிக்கலான்ட்டு குதிக்கிற போல பெப்பர் பாட்டு குதிச்சிடும். இவன் தான் அந்த ஏடல் கேட்கற ஒரு அடியை போட்டு விட்டுருவான். இருந்தாலும் சீல்ட் பாயிண்ட் இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். ஒரு ஃபுட் சவுண்டு பின்னாடி கேட்கும். சரி வெயிட் பண்ணி உடனே அடிக்கலாம்னு நெத்தியில் அடிக்கலாம் பார்த்தா அவன் அந்த பக்கம் போயிட்டான். ஐயோ கையெல்லாம் சஃபராக ஆரம்பிச்சிச்சு. அடிச்சிருவானோன்னு பார்த்தா அடிச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு கோட்ராய்க்குள்ளே போட்டுருவேன். இந்த இடத்துல நம்ம டீம்மேட்டுக்குலாம் கொஞ்சம் பெரியாகி போயிருச்சு. என்னடா இவனே அடிக்கிறான் நம்ம அடிக்க முடியாதுன்ட்டு எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா இறங்கி அடி வெளுத்து எடுத்து விட்டுருவானுங்க. ஹேக்கரே பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓட விட்டுருவான் அந்த மேட்ச். என்னென்னவோ பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம்னு சொல்ல முடியாது, ஒரு மேட்ரு நடக்கும். பாருங்க என்னதான் பண்ணுறான்ட்டு. ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவோம் இவங்களை. அங்கிட்ட இங்கிட்ட அதை கவர் எடுத்துக்கிட்டு பயந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே 2வது டவுன் வச்சிட்டோமா, அதனால அவனுங்க பயந்து போயிட்டானுங்க. சரி பார்த்துக்கலாம் என்னதான் நடக்குன்ட்டு ஏறி போய் அழுத்துவேன். பின்னாடி நக்கிடுவான் வாசிக்கல். அது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை டவுன் பண்ணி போட்டுருவான். ஓடுங்கடா அப்படின்னு பூராத்தையும் விரட்டிக்கிட்டு அந்த பக்கம் திரட்டிட்டு ஓடுவேன். பாருங்க பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கானா, அவன் நெத்திலே போய் அடி போடும், படுத்துருவான். ஐயோ மேட்ச் நக்கிட்டு போயிருமா அப்படின்னு யோசிப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என் கையால் தான் அந்த ஒரு சம்பவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கரே பார்த்தீங்கன்னா அடித்து மல்லாக்க போட்டுருவேன். ஒரே அழுத்து, ஹெட்ஷாட் கூட கிடையாது. அடித்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு கொய்யால் ஹேக்கரே அடித்து ஓட விட்டோங்கிற மணிக்கு ஒரு இது இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கடா எவனா இருந்தாலும் வாங்கடாங்கிற மாதிரி தான் தோணுச்சு.
எப்படியும் அந்த சீசனில் ஒரு வழியாக இவங்களை அடித்து ஓட விட்டு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரை புஷ் பண்ணி எலக்ட்ரிக் ரைக் தாங்க போயிருந்தேன். சரி guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி சீஸ் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு யாரும் இருந்தீங்கன்னா அவங்க யூஐடி வந்து கீழே கமெண்ட் பண்ணிருங்க guys.